அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கு நம் புண்ணியனார் தெய்வ பொன்னடி போதுக்கே அபயம் நாத முடிவில் நடம் புரிந்த அன்பர்க்கு போதம் அளிக்கின்ற பொன்னடி போதுக்கே அபயம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயிலாரான நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உன் திரு சந்நிதி அடைந்தேன். வாயிலாரான இருக்கின்றீர் அல்லால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லீர். கோயிலாக என் நெஞ்சகத் அமர்ந்து குணத்தினில் என் குறையறீரே. ஓய்வில்லாது நல் தொண்டருக்கு அருள்வான் ஓங்கு சீர் ஒற்றி ஊருடையரேன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்கய்யா. கடலமுதே செங்கரும்பே அருள் கற்பக கனியே உடல் உயிரே உயிரின் உணர்வே உணர்வின் ஒளியே அடல்விடையார் ஒற்றியுடையார் இடம் இடம் கொண்ட அருமருந்தே மடலமல் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமேன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானால் பாடப்பெற்ற அருள் ஒற்றியூர் என்கின்ற திருவொற்றியூரிலே 9வது ஆண்டு மாசி மக திருவிழாவை மிகச்சிறப்பாக இந்த SM திருமண மண்டபத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளலார் மடாலயத்தைச் சேர்ந்த அருளாளர் திரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும் அவரை சார்ந்த அருளாளர்களையும் இந்த நாளிலே வணங்கி மிகச்சிறப்பான முறையிலே இந்த திருவொற்றியூர் அருள் தலத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இது சாதாரணமாக ஒரு இடம் இல்லை இல்லைங்களா. நமக்கு ஐயா நம்ம ஒருங்கிணைந்த இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த தலைவர் அருளாளர் சென்னரி தண்டபாணி ஐயா அவர்களையும் இந்த சென்னை மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் அருளாளர் வள்ளலார் வழி புனிதன் ஐயா அவர்களையும் நமது துணைத் தலைவர் ஐயா திரு ராஜேந்திரன் ஐயா KK நகர் MGR நகரை சேர்ந்த அருளாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் இணை செயலாளர் அம்மா மொழியரசி அம்மா அவர்களையும் வள்ளலார் தமிழரசி அம்மா அவர்களையும் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய தகவல் தொழில்நுட்ப தலைவர் ஐயா சரவணகுமார் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே எதிரில் இருக்கின்ற நமது ஐயா கண்ணையன் ஐயா அவர்கள் சாத்துமா நகர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்கள் மற்றும் அரசு வழி ஐயா அவர்கள் மற்றும் ராஜன் ஐயா அவர்கள் அருணோதயம் ஞானோதயம் அவர்கள் மற்ற அருளாளர்கள் எல்லார் பேரும் சொல்ல தெரியல, அனைவரையும் வணங்குகின்றோம். இந்த ஒரு நாள் மிக சிறப்பான நாள். ஏன்னா நமக்கு எங்கே பார்த்தாலும் இங்கே உணவு கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ஞான உணவை நீங்கள் கேட்டு பெற வேண்டும். இந்த இடத்துலேருந்து போகும்போது நம்ம இன்றைக்கி என்ன வந்தோம், எதுக்காக வந்தோம், என்ன கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியோடு வந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே பேசுகிறவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை தருவார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி வள்ளலாருடைய ஏன் இந்த வள்ளலார் வந்தார் இல்லைங்களா, அதனால் என்ன சிறப்பு அதான் தலைப்பு கொடுத்துருக்காரு. அவரே சொல்லியிருக்கார் வள்ளலார் யாருன்னா அவரை வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு முன்னே யார் வந்தாங்க, பல அருளாளர்கள் வந்தாங்க. இதுக்கு முன்னே அகத்தியர் வந்தார், தாய்மன்னர் சாமிகள் வந்தார்கள், நால்வர் பெருமக்கள் வந்தார்கள். அப்படி அந்த வரிசையில் தான் நானும் வருவேன். ஆனால் அவங்களிருந்து நான் என்ன ஒரு சிறப்புன்னா ஒரு என்ன வித்தியாசமானவர் வள்ளலார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் மக்கள் அனைவரையும் ஜகத்தே திருத்த வருவிக்க உற்றேன். நான் தானாக பிறக்கல, இறைவனால் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு வருவிக்க உற்றேன். இப்போ இதுக்கு முன்னே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா முத்தொழில் வல்லபம் பண்ணியிருந்தாங்க. படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில். அதுக்கு மேலே 2 வல்லப சக்திகளை அருட்பெரும் ஜோதியோட ஆண்டவருக்கு வள்ளலார்கிட்ட கொடுக்குறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று திருத்தல், இன்னொன்று அருளல். அந்த 5 தொழில் வல்லபத்தையும் வள்ளல் பெருமான் அவர்களுக்கு கொடுத்து இந்த மண்ணுலகத்திலே என்ன உயிர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சண்டை போட்டு இல்லைங்களா, இந்த உலகத்தில் நோயால் அழிஞ்சவங்க கூட போரால் அழிந்தவர்கள் தான் அதிகமானவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லா முறையிலையும் சண்டை சண்டை சண்டை, பேதம்,
ஜாதி சண்டை, இனச்சண்டை, இல்லை குலச்சண்டை, இப்படி எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு போரில் அழிந்துங்கிறாங்க, பேதமுட்டு இருக்கிறாங்க. இனியும் அவங்க அழியக்கூடாது, அதுக்கு ஒரு காலம் இல்லை, அவர்களை எல்லாம் திருத்த வேண்டும், சன்மார்க்க நெருக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் இந்த உலகத்திற்கே வருவிக்க உற்றவர் தான் வள்ளல் பெருமான். இந்த வள்ளல் பெருமானுடைய சின்ன ஒரு நிகழ்ச்சி நான் கேட்டிங்கன்னா 1823 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த மண்ணுலகத்திலே சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீமுக ஆண்டு 1823 ஆண்டு வள்ளல் பெருமான் நமக்கு இந்த மண்ணுலகத்திலே இறைவனால் அனுப்பப்படுகிறார். அவர் சிதம்பரம் பக்கத்தில் மருதூரில் தான் ஆண்டவர் இருக்கார். மருதூர்லேருந்து ஓராண்டுகள் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையார் காலமான பிறகு அவர் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை சென்னை வாழ்க்கை தான். வள்ளலாருடைய இந்த உடம்பு 51 ஆண்டுகள் 3 மாதங்கள் இந்த தூள உடம்போடு இந்த உடம்பு இருந்தது. அதில் 33 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவருடைய சென்னையில் தான் வள்ளல் பெருமான் வாழ்ந்திருக்கின்றார். அதுலேயும் 23 ஆண்டுகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம திருவொற்றியூரில் தான் இருந்திருக்கார். இந்த திருவொற்றியூருக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இறைவன் 7 பெயரில் அழைக்கப்படுகின்றான் இல்லைங்களா. ஒற்றியூர் அப்பர், ஒற்றி அப்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம்பக்கநாதர், வன்மீகநாதர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தியாகராஜர், எழுத்தறிவும் பெருமான், இப்போ அது மாதிரி சாமிக்கு ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரில் இந்த பெருமான் அழைக்கப்படுகிறார். அம்பாள் பார்த்தீங்கன்னா வடிவுடை அம்மன், திரிபுர சுந்தரி வடிவுடை அம்மனாக இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 சக்திகளை நம்ம சொல்வோம், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இந்த ஞான சக்தியாக இருப்பவர் தான் நமது வடிவுடை அம்மன். வள்ளல் பெருமான் 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த 6000 பாடலில் 2000 பாடல்கள் முழுக்க முழுக்க திருவொற்றியூர் பதிகமே. அது 2000 பாடல் திருவொற்றியூர் பற்றி தான் பாடியிருக்கார். நம்ம சென்னையில் வீராசாமி பிள்ளை தருகின்ற அந்த தெருவில் 7 கிணறு பகுதியில் வள்ளல் பெருமான் அங்கே தங்கியிருந்து தினசரி அவருடைய வழிபாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான். வள்ளல் பெருமான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 5 வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம். முதல் சென்னை வாழ்க்கை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னை வாழ்க்கையில் 2 பிரிவாக எடுத்துக்கிறோம். ஒன்று கந்தக்கோட்டத்து பகுதி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் பகுதி. சென்னை வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கிறோம். 1 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் கந்தக்கோட்டத்து பகுதி. ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் திருவொற்றியூர் பகுதி. இந்த திருவொற்றியூர் பகுதியில் தான் 23 ஆண்டுகள் பெருமான் இங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த திருவொற்றியூருக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7 பேர் சாமிக்கு முதல்ல சொன்னமே ஆதிபுரீஸ்வரர், ஒற்றியூரீஸ்வரர், வன்மீகநாதர், படம்பக்கநாதர், புற்றிடம் கொண்டான், எழுத்தறியும் பெருமான், இப்படி தியாகராஜர், இப்படி பல பேர்களை சொல்லி அழைத்தாலும் வள்ளல் பெருமான் தனது 12 வயது தொடங்கி 35 வயது வரைக்கும் இங்கே இருக்கிற பெருமாளையே வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெரிய தலமாக இருந்தது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 3 தேவாரம் பாடப்பட்ட தலம். திருஞான சம்பந்தரால் 1 தேவாரம் பாடியிருக்காங்க, திருநாவுக்கரசர் 5 பாடல் பாடியிருக்காரு, சுந்தரர் 2 பாடல் பாடியிருக்காருங்க. இப்போ தேவாரத்தில் 8 பாடல்கள் பாடல் பற்ற ஒரு தலம் இந்த திருவொற்றியூர். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா கலிய நாயனார் ஒரு நாயனார் இந்த இடத்த வழிபாடு பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த ஸ்தலத்துடைய நாயகராக இருந்து பூங்கோயில் என்று சொல்லப்பட்ட இந்த தலம். இது வட்டப்பாறையம்மன் உள்ள ஒரு பகுதி. இங்கே பெருமான் இங்கே பண்ணப்பட்ட ஒரு இடம். அது மாதிரி இங்கே வடிவுடை மாணிக்கம் 102 பாடல்களால் வள்ளலாரால் பாடப்பட்ட இந்த வடிவுடை மாணிக்க மாலை பாடல் பட்டப்பட இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வள்ளலாரால் இங்கே அதாவது ஒரு அகச்சான்று என்னன்னா, நான் வாழ்ந்தேன்னா எனக்கு அப்புறம் நான் பயன்படுத்தின ஒரு பொருள் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அது மாதிரி வள்ளலாரால் பயன்படுத்த ஒரு கண்ணாடி, வள்ளலாருக்கு கடவுள் காட்சி கொடுத்த அந்த கண்ணாடியை இங்கே ராமலிங்க சாமி மடாலயத்தில் வச்சுருக்காங்க. அது இன்றைக்கும் பார்க்கலாம். அது மாதிரி பக்கத்தில் பட்டினத்தார் சமாதி இருக்குது. பேய்க்கரும்பு எங்கே இனிக்கிறதோ அங்கே தான் அவருக்கு வீடு பேர் மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு வகையில் அவருக்கு அந்த மோட்சம் கிடைத்த ஒரு இடம் தான் நமக்கு உங்களுக்கு தெரியும் பட்டினத்தார். அந்த இடமும் இந்த திருவொற்றியூரில் அமைந்த ஒரு பகுதி. அதனால நந்தியம் ஓடை இங்கே தான் இருக்குது. இந்த நந்திய பெருமானாருக்கு 2 அருள் காட்சி கொடுத்த இடம். அதாவது வடிவுடைய அம்மனை வள்ளலாருக்கு அந்நியார் வடிவில் உணவு கொடுத்த ஒரு ஸ்தலம் இது. பூசகர் வடிவில் உணவு கொடுத்த இடம். அதனால தான் அந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு நம்ம அம்மா கொடுத்தா மரணம் வந்துடும்,
ஆனால் யார் யாரெல்லாம் வந்து இறைவனால் உணவு கொடுக்கப்பட்டார்களோ அவங்களாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு 4 பெருமக்கள் சாட்சி. திருநாவுக்கரசருக்கு திருப்பைஞ்சிலியில் உணவு கொடுத்துருக்காரு. சுந்தரருக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற திருப்பாச்சூரில் இறைவனே கடுசோறு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அப்புறம் சீர்காழி குளத்தில் திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த இடம். மாணிக்க வாசகருக்கு உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபுல்லாக அந்த ஆத்மநாத சாமி இல்லைங்களா, திருப்பெருந்துறை அங்கே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம். அப்போ அவங்களுக்கெல்லாம் அமுதம் கொடுத்து, அமுதத்துடைய தன்மை நாங்கள் அழியாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் இறைவனே அமுதம் கொடுத்ததுனால அவங்க நமக்கு முன்னே சான்றாக இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம நூற்றாண்டில் அப்படி யாருன்னா ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்களான்னு பார்த்தோன்னா அவர் தான் வள்ளலார். ஒரு 152 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லைங்களா, ரொம்ப நாள் வேணாம், 152 எவ்வளோ, பெரியாருடைய வயசு 145, அதை விட கொஞ்சம் ஒரு 7 வருஷம் இல்லைங்களா. இப்போ நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பார்த்த இடம். அப்போ இது வெள்ளைக்காரனே சாட்சியாக கொடுத்த ஒரு இடம் தான் வள்ளல் பெருமானை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு இடம். அதே மாதிரி 6 திருமுறைகளில் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, இந்த 4 திருமுறைகளும் பாடப்பட்ட இடமே சென்னை தான். இங்கே தான் பாடியிருக்கார் ஐயா. அதே மாதிரி முதல் 1, 2, 3, 5 இந்த 3 திருமுறை பாடப்பட்ட இடம் சென்னை வாழ்க்கையில் தான். வள்ளல் பெருமான் வந்து பல தலங்களுக்கும் போய் பாடியிருக்கார். அது கந்தகோட்டம் அவர் முதல்ல பாடப்பட தலம் கந்தகோட்டம். 9வது வயசுலேயே ஓங்கு தலம் இல்லைங்களா. அதாவது முதல் திருமுறையில் முதல் பாட்டு ஓங்கு பாடல். திருவருட்பாவில் 2 பாடல்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஓங்கு பாடல், 2வது பாட்டு விலங்கு பாடல். முதல் திருமுறையில் வரக்கூடிய முதல் பாடல் ஓங்கு பாடம். திருவோங்கி புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திரள் ஓங்கி செல்வம் ஓங்க செறி ஓங்கி அறிவோங்க நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலரோங்கி மனம் ஓங்க வளர்கருணை மயம் ஓங்கி வரமோங்கு தெள்ளமத மயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உருவோங்கு உணர்வினிடை ஒளிவோங்கி ஓங்குமயில் ஊர்ந்தோங்கி உயிர்க்கும் உறவோங்கு நின்பதமன் உளமோங்கு வளமோங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று ஓங்கு பாடல். 23 ஓங்கு விலங்கு பாடல். விலங்கு திருவிலங்க சிவயோக சித்தியலாம் விளங்க. இது 6ஆம் திருமுறையில் முதல் பாடல். 11 ஓங்கு இல்லைங்களா. விலங்கு விலங்கு விளங்கணும். அதனால்தான் வள்ளலாரால் சொன்னப்பட்ட கந்தகோட்டம் ஓங்குச்சு. வள்ளலாரை யாரெல்லாம் பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களாம் விளங்குறாங்க. ஓங்குதலும் விளங்குதலும் இருக்கிறதுனால தான் நம்மளும் இன்னைக்கு வந்து விளங்க வந்திருக்கின்றோம். அதேமாரி சென்னை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வள்ளல் பெருமானுக்கு வந்து பாடல்கள் எழுதுனது மட்டும் இல்லை, அவருக்கு திருமணமும் நடந்த இடமா சென்னையில் தான். தனது அக்கா மகளை திருமணம் பண்ண இடமா சென்னையில் தான். தனக்கோட்டி. அப்படி நமக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு. அவர் வந்து ஏன் வந்தார், நம்ம ஏற்கனவே சொன்னதான், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் மக்கள் அனைவரையும் திருத்தறதுக்காக வரவேற்று விட்டேன். அப்போ திருத்தறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமானுக்கு வடலூரில் 80 காணி நிலம் கொடுக்கிறார்கள். இதுவரைக்கும் இருந்தவங்களாம் வந்து ஏற்கனவே ஐயா சொன்னார்கள், மற்ற ஞானிகள் எல்லாம் மற்ற யோகிகள் எல்லாம் மற்றவர்களுடன் சென்று யாசித்து தான் உணவை பெற்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் வந்து அவருக்கு முன்னே மணிமேகலையில் இருந்த இதே அட்சய பாத்திரம் போன்று வள்ளலாருக்கு அங்கே வடலூரில் ஒரு சத்திய தர்மசாலை ஆரம்பிக்கின்றார். ஏறக்குறைய 106 ஏக்கர் 80 காணி நிலத்தை 40 அன்பர்கள் கொடுத்த அந்த இடத்துல தான் ஒரு சத்திய தர்மசாலை பண்ணார். அதுதான் சிறப்பு. வள்ளலார் வந்து யாரும் போய் கேட்கல, அவரே மற்றவங்களுக்கு ஈயென்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் ஈது இடு என்கின்ற போது பிறர்க்கு இடுகின்ற திறனும் உலகில் சி என்றும் பேய் என்றும் நாய் என்றும் பிறர் தம்மை கண்டு இகழாத இயல்பு வேணுன்றார். அப்போ மற்றவங்கள்ட்ட போய் நான் கேட்கக்கூடாது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருள் சக்தி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் வந்து அவங்க ஒரு சத்திய தர்மசாலையை ஆரம்பித்து அதன் மூலமாக 158 ஆண்டுகளாக தொடர்ந்து அன்னம்பாளிக்கக்கூடிய ஒரு பெருநிகழ்ச்சியை வள்ளலார் தர்மசாலையை கட்டினார். அந்த தர்மசாலை தான் உலகமெங்கும் இருக்கின்ற அத்தனை யாரெல்லாம் முடியுமோ அவங்களெல்லாம் உலகினில் பசி என்கின்ற ஒரு பெரிய நெருப்பை அந்த உணவு என்கின்ற அந்த அதனால் வச்சு அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த ஜீவகாருண்ய பணியை செய்து தானும் வாழ்ந்து
மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அருள் சக்தி தான் அங்கே சத்திய தர்மசாலை. எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வணங்கக்கூடிய ஒரு ஞான சபையை வள்ளலார் கட்டியிருக்கார். அந்த ஞான சபையை 7 திரை வைத்து ஒரு பெரிய கண்ணாடியை வச்சு அது மூலமா அகத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை நமக்கு புறத்திலே ஜோதி விளக்கமாக ஜோதி தரிசனமாக கட்டணம் ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களாம் கடவுள் இங்கே இருக்காரு அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு குழுக்குறியாக சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தான் இங்கே ஜோதி உயிர் எப்படி இருக்குதுன்னா ஒளியோடையே தான் இருக்குது. ஒவ்வொரு புருவ மத்தியிலையும் இருக்கின்ற அந்த ஒளியை ஞான சபையிலே அவர் 7 திரை நீக்கி அது மூலிமா ஆன்ம பிரகாசத்தை காண்பக்கூடிய ஒரு ஞான சபையை வள்ளலார் காமிச்சார். அதான் ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா சித்தி வளாகம். வளாகம் என்றால் ஒரு இடம். அங்கே சித்தி பேரே ஒரு தனி ஒரு பெரு சிறப்பு. அந்த இடத்த வள்ளலார் பெரிய ஒரு தவம் பண்ணியிருக்காரு. அது தானம் தவம் ரெண்டும் 2 கண்களாக வள்ளல் பெருமான் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் முக்கியமா அதே மாதிரி ஒரு பக்கம் தானம் ஒரு பக்கம் தவம். தானத்திற்கென்று வள்ளலார் சொன்னது சத்திய தர்மசாலை, தவத்திற்கென்று எடுத்த இடம் சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம். அங்கே சாமி சாதாரணமாக 1200 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு இரும்பு கல் கறி போட்டு 2 பக்கமாக அந்த நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்புக்கு மத்தியில் உட்காந்து தவம் பண்ணுவாங்களாம். அவ்வளோ உடம்ப தனக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொள்வாருங்களாம். அவ்வளோ பெரிய ஆற்றல். ஆனால் பேருபதேசத்தில் சாமி என்ன சொல்கிறாங்க, இது எல்லாராலையும் சாத்தியமா முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு துறவர சிறப்பு விதி 2 விதி, இல்லறத்தானுக்கு ஒரு விதி துறவரத்தானுக்கு ஒரு விதி. நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பெரிய கல்கறி போட்டு மூட்டி அனலை ஏற்படுத்தி கொண்டு தவம் பண்ண தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்தையே இல்லறந்தான் நல்லறம். நீங்கள் இல்லறத்தை பண்ணிக்கினே உங்களால் முடிஞ்ச ஒரு ஜாம நேரம், ஒரு ஜாமன்றது 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இறைவனை பாடி தொழ சொல்றார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அகவல் படிக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது? மெதுவாக நிறுத்தி படித்தா மினிமம் 2 மணி நேரம். 2 மணி நேரம் பொறுமையாக படிக்கணும் இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக படிச்சுக்கிறோம். அப்போ அந்த எவ்வளோ நேரம் இறைவனை அந்த தோத்திரத்தினாலும் பாடி புகழ்வதனாலும் நம்ம உடம்புல சுத்த உஷ்ணம் வந்துடும். இந்த சுத்த உஷ்ணத்தினால நமக்குள்ள திரைகள் நீங்கி அக அனுபவம் கிடைக்கின்ற ஒரு பெரிய உண்மையை நமக்கு பெருமான் சொல்கிறாங்க. எது மூலிமா பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜீவகாருண்யத்தின் மூலியமாக இது யாரும் சொல்லலை. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பழைய காலத்தில் மலையிலையும் குகையிலையும் போய் தன்னை மறைத்து கொண்டு மண்ணில் பூந்து தவம் பண்ணி தான் மட்டும் சமாதி பழக்கமாக பழகின்றார்கள். அவற்றையெல்லாம் தகர்த்து சமாதி பழக்கம் அல்ல சகஜ பழக்கத்துக்கு வாங்கன்னு சொன்னதுதான் என் சிறப்பு வள்ளலார். நம்ம வள்ளலார் இல்லறத்தை விட்டு ஓடாத இல்லைங்களா? துறவரம் உன்னுடைய மனைவி பிள்ளைங்க அவங்களுக்கு பண்ணுங்க தவம், அதுதான் என் ஞாபகம். ஒரு பெண்ணை அவங்களுடைய பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆசிரம காலத்தில் உங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பாங்க. மனைவிக்கு மட்டும் நீ யோகத்தையும் தவத்தையும் சொல்லி கொடுத்துட்டா உங்களுடைய ஆதி ஆசிரம காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் தான் நமக்கு பெண் கல்வியை சொல்றார். அப்படி பெண்ணுகளுக்கு யோகத்தை சொல்லிக் கொடுங்க நமக்கு சொல்றார். நம்ம ஒரு காலத்தில் பெண்ணுகளுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலே வள்ளலார் ஒரு புரட்சியை செய்து பண்ணார். அதே மாதிரி கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய புரட்சியும் வள்ளல் பெருமான் தான் சொன்னார். இது வரைக்கும் எந்த வாரம் சொல்ல. இதுதான் சிறப்பு. சமுதாயத்தில் ஊறி போன அந்த சம்பிரதாயங்களையும் சாத்திர குப்பைகளையும் ஆசாரங்களையும் சந்தர்ப்பங்களையும் விகற்பங்களையும் தகர்த்தெறிந்து எந்த சமயம் வேண்டாம், மதம் வேண்டாம், உயிர்களுக்கு இரக்கம் செய்யுங்கள், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம். யாருக்குன்னா யாருக்கெல்லாம் அறிவு விளங்குதோ அவங்க பண்ணக்கூடிய முழுமையான ஜீவகாருண்யம் எதுன்னு கேட்டீங்கன்னா உயிர் இரக்கம் தான். உயிர் இரக்கத்தை உயிர் இரக்கம் என்ற விதையை இரக்கம் என்கின்ற ஏரால் உழுது அருள் என்ற விதையை விதைச்சிட்டிங்கன்னா அது மேலே வந்துடும். அதுதான் வள்ளலார் சொன்ன நிகழ்ச்சிங்க ஐயா. என்னன்னு கேட்டிங்கன்னா இரக்கம், அந்த இரக்கத்தை அந்த ஏற அந்த அது கருணை என்கின்ற நிலத்தில் அருள் என்ற விதையை போட்டிங்கன்னா அது வந்துடும். அதாவது ஒரு விதையை மண்ணில் எதை போட்டாலும் மக்கி போயிடும். ஆனால் விதையை போட்ட மட்டும் என்ன வரும், மேல் நோக்கி வந்துடும் இல்லைங்களா? தன்னை வருத்தி கொண்டு விதை மேல் நோக்கி வந்துடும். அந்த விதை என்ன விதைன்னு கேட்டிங்கன்னா ஜீவகாருண்யம் என்ற விதை தான் நம்ம சாமி சொன்னாங்க. யாருமே சொல்லாத ஒரு பெரிய விதை ஜீவகாருண்யம் தான். அப்ப இந்த உடம்புக்கு எந்தெந்த வகையெல்லாம் பிரச்சனை வருது, துன்பம் வருது,
ஐயா சொன்னாங்க, அகவல்ல கடைசியா சொன்னாங்க 1594 வரை, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையோடு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகன்றாங்க. அப்ப என்ன விதை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜீவகாரணி விதை தான். எந்தெந்த வகையில் நோய் வருது, என்ன வருது, ஏன் எந்த துன்பம் வருதுன்னா பசியினாலையும் பிணியினாலையும் தாகத்தினாலையும் இச்சையினாலையும் கொலையினாலையும் ஆபத்தினாலையும் விபத்தினாலையும் இன்மையினாலையும் தான் இந்த உடம்பு அழிந்து போகிறது. இந்த அழிந்து போகிற உடம்பை அழியாமல் இருப்பதற்காக சாமி சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் வள்ளலார் சொன்ன அந்த உலகினில் உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை நீக்கணும். அந்த இடையூறை யாரு நீக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் எல்லா விதத்திலையும் முற்ற துணையா உயிர் துணையா இருந்தவங்களை வாழ்விப்பார். அப்ப இதுதான் நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு சிறப்பு. மற்றவங்களாம் என்ன இதை சொல்லல, மறைச்சிட்டாங்க, மண் போட்டு மறைத்து விட்டு சென்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் வம்மியின் உலகியலீர் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கூலி கூலி மிக எளிமையான முறையில் தனது 6000 பாடல்கள் மூலியமாகவும் உரைநடைகள் மூலியமாகவும் மற்ற கடிதங்கள் மூலியமாகவும் வள்ளல் பெருமான் தனக்கு ஏற்பட்ட அன்பர்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு இந்த கருத்துக்களை நம்ம சொன்னதான் சிறப்பு. ஏறக்குறைய 6000 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. மற்றவங்களாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, வயதான காலத்தில் கூட தான் ஏதாவது ஒரு செய்தியை உலகுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதி அது என்ன பண்றாங்க, பிரிண்டிங் பண்றாங்க. ஆனா அவர் எழுதின பாடல்கள் எவ்வளவு பாடுமே தெரியாது. அவ்வளவு பாடல்களையும் அங்கங்க எழுதி அப்படியே போட்டு போயிட்டாரு. இந்த பாடல்கள் தப்பு தப்பாக பாடப்பட கொண்ட ஒரு காலத்துல இதெல்லாம் தொகுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அன்னைக்கு இருக்கும் ரத்தின முதலியார் அவர்கள் வள்ளல் பெருமான்கிறத கேட்கிறாரு, ஐயா இந்த பாடல்லாம் பின்னாடி வர சந்ததியை படிப்பாங்களே, அவங்க உய்வாங்களே அப்படி சொல்ல சமயத்துல நீங்க என்ன நான் தொகுக்க போறேன், என்னை பிரிண்டிங் பண்ண போறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா பெருமான் ஏறக்குறை 8 ஆண்டுகள் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. இதுக்கப்புறமா பண்ணுறேன்னா நான் ஒருவேளை உணவு மட்டும்தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரத்தின முதலியார் கருங்குள்ள போய் தங்கியிருக்காரு. வள்ளலார் சென்னை வாழ்க்கையை விட்டு கருங்குள்ள தங்கியிருக்க சமயத்தில் கடிதம் மூலமாக அங்க அனுப்பும்போது அந்த அந்த ஒரு உயிர் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டாது என்ன ஆகும், அதனால நீ மறுபடியும் நீ சாப்பிடு, நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க, விரதம் இருந்து நம்ம அந்த அனுமதி பெற்ற பாடலை அந்த திருவருப்பா. அந்த திருவருப்பா சும்மா வந்துடல, சும்மா ஏதோ பிரிண்ட் பண்ணிட்டு போடல. அவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில தான் சாமியை அனுமதி கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அதில் ஒவ்வொரு பாடலும் ஒரே ஒரு பாடலை பிடிச்சி நான் நான் ஒரு ஆத்துல போறேன், அதை நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை இருந்தா இல்லை ஏற்றி கொடுக்கும் எழுகோடு மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாய் என்றாங்க. ஒரு ஆத்துல விழுந்துட்டான், நீச்சல் தெரியாது, அந்நேரத்துக்கு ஒரு கட்டை வருது, ஒரு சின்ன ஒரு கட்டையை பிடிச்சுன்னா அது மேல் போய் கடையில போய் ஒதுங்கலாம். அது மாதிரி வந்த பாடல்கள் தான் அருட்பா. இந்த அருட்பாவை தான் நமக்கு பெரிய சிறப்புன்னா அருட்பா தான். ஒரு பாடல் படிச்சா போதும். என்ன சொல்றாங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், விழுதோடு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உடம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் வர கண்டு உடம் பதைத்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் இருப்பவர் தம்மை கண்டு நெஞ்சு இழைத்தேன் இழைத்தேன் நிறைய எவ்வளவு பேர் நினைச்சார். சாதாரண பசி உலகத்திலேயே கருவறை தொடங்கி கருவறைக்குள்ள மிகப்பெரிய ஒரு நோய், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்குள்ள மிகப்பெரிய நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா பசி நோய். ஜனன வேதனை, மரண வேதனை, நரக வேதனை, இந்த மூன்றிலும் முடிவான வேதனை எதுன்னு கேட்டீங்கன்னா பசி வேதனை தான். இந்த பசியை யார் தீர்க்கிறாங்களோ அவங்க தான் பரம புண்ணியர், அவங்க தான் ஜீவகாரணிய ஒழுக்கம் உள்ள சம்சாரிகள். வேற யாரும் சம்சாரி கிடையாது. ஒருத்தன் 1000 ஏக்கர் நிலம் வச்சிருந்தானா பல கோடி ரூபாய் அவன் சம்சாரி கிடையாது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உங்க ஒரு பெரிய பண்ணையா இருப்பாரு, நிலம் அவர் தான் சம்சாரின்னுவாங்க. நாங்க சின்ன வயசுல சமத்துல. ஆனா அவர் சம்சாரியானா அவர் சம்சாரி கிடையாது. யார் சம்சாரி? நம்ம எம்ஜிஆர் நகர்ல வந்திருக்காரு ஐயா ராஜேந்திரன் ஐயா, ஏற்கனவே நம்ம சொன்னாரு போன வாரம் எத்தனை ஹோம் இல்லைங்களா, லிட்டில் டிராப்ஸ் நம்ம சென்னடி ஐயா தலை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்க தான் அந்த நிகழ்ச்சிக்கு. ஏறக்குறையா இந்த இதுல சின்ன குளுத்தாஞ்சேரி ஒரு சின்ன ஊர் ஐயப்பன் தாங்கல் பக்கத்துல லிட்டில் டிராப்ஸ் ஏறக்குறைய 2 பகுதியாக வச்சிருக்காங்க, 2 பாட்டு. அவங்க டோட்டலா ஒரு பகுதி தான் நாங்க போனோம். அது பக்கத்திலேயே இன்னொரு பரணி புத்தூர்லயும் ஒரு ஹோம் இருக்கு, ஐயாவுக்கு தகவல். பரணி புத்தூர்லயும் இருக்குது அந்த லிட்டில் டிராப்ஸ், இங்கேயும் 2 இருக்குது. ஏறக்குறைய 356 பேர்களுக்கு முடியாதவங்க சமுதாயத்திலேயே
முடியாதவங்களுக்கு அடுத்த வேலைக்கு உலகத்திலே அழகான எங்கமா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. இந்த பாடல் நான் சொன்னேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரு வர கண்டு உளம் பதைத்தேன்னு சொல்றாங்கய்யா. இன்னைக்கு நான் பேசுறேன், என்னால ஆரோக்கியமா இருக்கு. இதே ஒரு 3 மாசத்துக்கு முன்ன எதிர்க்கிற எல்லப்ப ஐயா சத்திரத்துல கொடியேற்றத்துக்கு என்ன போட்டிருந்தாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு விழா வர முடியல, ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நோய் எனக்கு. ஆனா இன்னைக்கு அந்த நோயிலிருந்து இங்க இருக்கிற தியாகராஜரும் வடிவுடைய அம்மானும் என்னை கூட்டு வந்து வச்சுக்கிறாங்க ஐயா. அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தவர் நம்ம சென்னரி ஐயா தான். ஏன்னா அவர் தான் சொன்னாரு எனக்கு. நான் நம்ம ஐயா கூட சொல்லியிருக்கேன், பல வாரங்கள் என்னை கூப்பிட்டுருக்காரு ராஜேந்திரன் ஐயா. நான் ஒவ்வொரு வாரமும் மறுத்துட்டேன், ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோயிலிருந்து இன்னைக்கு உங்கள் எல்லோரையும் கொண்டாந்து வச்சுக்கிற பெரிய ஒரு அருள் சக்தி ஆண்டவர் சக்தி தான். ஏன்னா உலகினில் உயிர்களுக்கு ஒரு எல்லாருக்கும் நோய் வருங்க. நோய் வராதவங்க நான் 100% நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் பெரிய மல்யுத்த வீரன் எல்லாம் கிடையாது. எல்லாரையும் இரும்பால இல்லை, இந்த உடம்பு வந்து சதையால் ஆக்கப்பட்ட பிண்டம். இதுக்கு வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ஓடும், அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாமே வரும். அப்பேற்பட்ட ஒரு நோயிலிருந்து விடுபடணும்னா வள்ளலார் சொன்ன அந்த நல்ல மருந்து நம்ம சொல்லியிருக்காரையா. நல்ல மருந்து நமக்கு வந்து யாரும் சொல்லாத ஒரு பெரிய மருந்துன்னா சிறப்பை சொல்லியிருக்காரு, மணியை சொல்லியிருக்காரு, மந்திரத்தை சொல்லியிருக்காரு, மருந்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் வள்ளலாருடைய சிறப்பே அதான். மணி என்பது தியானம், மந்திரம் என்பது இந்த அருட்பால் தான். எந்த பாடலை பற்றாலும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பாடலை பற்றாலும் சரி, இருக்கிற 6000 பாடலை பற்றாலும் சரி, உள்ளொரு மந்திரமாக உள்ளே இருந்து இந்த உயிரை நீடிக்க செய்யும். வள்ளலார் சொன்ன அந்த 485 மூலிகைகளோ, அவர் சொன்ன அந்த 5 மூலிகள் ரொம்ப சிறப்பாக சொன்ன 5 மூலிகை, கரிசாலை, தூதுவளை, வல்லாரை, அது மாதிரி பொன்னாங்கண்ணி, இது மாதிரி இந்த சின்ன சின்ன முசுக்கை, இது மாதிரி சின்ன ஒரு எளிய மூலிகளை நமக்கு எடுத்துனாலே நமக்கு தேகம் நீடிக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியும்னா நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு வாய் வார்த்தை சொன்னாலே போதும்ல. மகாபாரத்தில் கர்ணன் சொன்னாரே இல்லையா, அங்கே துரியோதனன் சாப்பாடு போடுறேன் கை காமிச்சாரே இல்லையா, அந்த கை காமிச்சதுனால்தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைச்சது நம்ம சொல்லுவோம். தாகம் ஏற்படும் போது அந்த தாகத்தை வாயில வச்சுக்க, அங்க உள்ள உனக்கு தாகம் போகும்னு சொல்லிட்டு சொல்வார் கிருஷ்ணன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சுட்டு வரலால தான் அன்னதானம் பண்றாங்கன்னு காமிச்சு வரலாம். இந்த சுட்டு வரலாலே காமிச்சாங்கன்னா போட்டா எவ்வளவு பெரிய சக்தி வரும். அதனால இந்த நம்ம சென்னை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை அருளாளர்களும் மிக பெரிய அளவில் அன்னதானம் அவங்களுடைய சக்திக்கு மாதிரி. அம்மா பார்த்தீங்கன்னா முடியரசி அம்மா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாதந்தோறும் சைதாப்பேட்டில் இருக்கிற அந்த கோயில்ல, அந்த முருகன் கோயில்ல ஒவ்வொரு மாதமும் பல அருளாளர்களை கூட்டு அது மிகப்பெரிய ஆன்ம விசாரம் பண்ணி, அதே மாதிரி வயிற்றுக்கு உணவு கொடுத்து தனிப்பட்ட ஒரு முறையில் மிக சிறப்பாக பண்றாங்க. ஐயா பல ஹோம்ல பல இடங்கள் ஐயா பண்றாரு. இவரு ஐயா வாரம் அவங்க வீட்டில் பண்றாரு. ஐயா சொல்லவே வேணாம், இங்க பறந்து நிற்கிறாரு. தமிழகம் முழுசும் பறந்து கொண்டிருக்கிறார். நேற்று எங்க இருந்தாருன்னு தெரியல, இன்னைக்கு பார்த்தா இங்க இருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழரசி அம்மா, வள்ளலார் அம்மா, அவங்க கோயம்பேடு பகுதியிலையும் இங்க எதிர்க்க உட்கார்ந்த பலர் அருளாளர்கள் எல்லாம் எனக்கு தெரியல, அவங்கெல்லாம் அப்படி அவங்க பண்ணக்கூடிய அரசு ஊழியர் அப்படி எல்லாரும் அவங்க பண்ணக்கூடிய வள்ளலார் சொன்ன அந்த கருத்துக்களை பிடிச்சிட்டாங்கய்யா. வள்ளலாருடைய நெறிய நடக்கிறது தான், இங்க பேசுறதுக்கு வேலையே கிடையாது. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் அந்த சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஸோ இப்போ ஐயா சொன்னாங்க நேற்று ராஜேந்திரன் ஐயா 10 ஃபேன் கேட்டிருக்காங்க ஐயா, 5 ஃபேன் வாங்கிட்டான்றாங்க. அங்கே ஒரு 120 பேருக்கு பரனூரில் போயிட்டு அங்கே அரசு மறுவாழ்வு இல்லம் அவங்களுக்கு உண்மை கொடுத்துனுங்கிறார். அதே மாதிரி ஐயப்பன் தாண்டில் அந்த டெல்டி டிராப்ஸ் போய் உணவு கொடுக்குறாரு. பல ஹோம்கள் இருக்குது. நம்மளால முடிஞ்ச ஒரு செயலை என்னன்னா, நம்ம ஐயா பேசின தலைப்பு தான் ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யம் மட்டும்தான் நம்மளுக்கு மேல்நிலைக்கு கொண்டு வரும். வள்ளலார் சொன்ன கருத்துக்களே மிக உயர்ந்த கருத்துக்கள் ஜீவகாருண்யம் தான். அந்த ஜீவகாருண்யம் தான் சிறப்பு. வள்ளலாருடைய வருகையுடைய சிறப்பு என்னன்னா, அவங்களுடைய தகுதிக்கு தக்கபடி நீங்க பெருசா பண்ணாதீங்கய்யா. ஒரு பசிச்சவனுக்கு உங்களால பழைய சோறு கொடுங்க, அது உங்களை மோட்ச வீட்டுக்கு கொண்டு போயிடும். இல்ல அங்க யார் கொடுக்குறாங்கன்னு வாழ்வார்த்தை சொன்னாலே அங்க மோட்ச வீட்டுக்கு கொண்டு போய்விடும். அதுதான் நமக்கு தகுதிக்கு தக்கபடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எளிய வழியில நமக்கு சொல்லாங்க. அதால குன்மம், குஷ்டம், அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் சந்ததி இல்லையோ, அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் அற்ப வயசுன்னு சொல்லி நினைச்சுக்கிறீங்களோ, யாரெல்லாம் நோயில வந்துக்கிறீங்களோ, இவங்க எல்லாம் அன்னம் கொடுப்பதையே விரதமாக கொண்டு ஜீவகாருண்ய அனுசரிப்பை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே உங்களை வந்து மேல்நிலைக்கு கொண்டு வரும் என்று சொல்றதான் சிறப்பு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யம் தான். வள்ளலார் சொன்ன அந்த வழிபாடு மட்டும் பண்ணா போதும். இந்த சன்மார்க்கமே வந்து பறவை மார்க்கம்,
எறும்பு மார்க்கெட்ல எறும்பு வந்து இந்த இருந்து கிளம்பி எப்போ போயிட்டு தாம்பரம் போய் சேர்த்து இல்லைங்களா. ஆனால் பறவை மார்க்கென்ற ஒரு செகண்ட்ல பறந்துச்சுன்னா எங்கேயுமே நிற்காம போய் நின்றுடும். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து மற்றவர்கள் சொன்னதை விட செயல் மட்டும்தான் ஜீவகாருண்யம். கேட்டு தேறி திருந்தணும், இதான் சன்மார்க்கம். கேட்கணும், திருந்தணும், தேரணும், கேட்கணும். இது மாதிரி விதைகள் இங்க வந்து சாதாரணமா இல்லை. இவங்களெல்லாம் மிகப்பெரிய அம்மா முடியரசி அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 40 ஆண்டுகளாக சன்மார்க்க குறிப்பா இந்த திருவொற்றியூர் பதிகங்கள்ல அவங்க ரொம்ப அருமையா பேசுவாங்க. விண்ணப்ப கழிவன்பானா படிக்கவே வராது, ஆனா அந்த விண்ணப்ப கழிவன்பா நெஞ்சறி உறுத்தல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தலைப்பே அவங்களுக்கு கொடுத்து இது ஃபுல்லாவே அந்த ஒற்றியூர் பதிகம் முழுக்க முழுக்க வள்ளலாரே விளக்கம் சொல்லியிருக்காருங்க. வளையல் வீற்ற பதிகன்னு இதுக்கு பேரு. வள்ளல் பெருமானே அவரே கிளாஸ் எடுத்திருக்காரு இந்த திருவொற்றியூர் பதிகத்தை. அப்படி ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த சப்ஜெக்டை ரொம்ப அருமையா அம்மா பேசுவாங்க. அப்போ அப்படி ஒரு பெரிய அருளாளர் ஐயா வந்து இப்போதான் விருது கொடுத்தாங்க. நேற்று கூட முன்னாள் மணவாளர் நகர்ல போன வாரம் YMCA பட்டிமன்றத்தில் ஐயா விருது கொடுத்துருக்காங்க. தலைவர் அவர்கள் சொல்வேனா தமிழ்நாடு முழுசும் இன்னும் அவருக்கு வந்து அட்டமா சித்துக்கள் இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியும் சமாதி பழக்கத்தில் அட்டமா சித்துக்கள் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அனிமா, மகிமா, லகிமா, பிரகாமியம், பிரகாத்தியம், வசித்தம், ஈஸ்வர தத்துவம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து கர்ம சித்தர்கள் காலம். இன்னைக்கு வந்து யார் தெரியுமா, வள்ளலார் மாதிரி ஞான சித்தர் காலம். இந்த ஞான சித்தர் காலத்துல வந்து கர்ம சித்தினா செத்து போன ஒரு உடம்புல 3.25 நாளைகள் வந்து 3 நாளுக்குள்ள யார் எழுப்புறாங்களோ அவங்க கர்ம சித்தன். யோக சித்தன் யாருன்னா செத்து போன ஒரு உடம்ப 12 வருஷத்துலேருந்து 120 வருஷத்துக்குள்ள செத்து போன ஒரு பிரேரத்தை யார் எடுப்பாங்க அவன் வந்து கர்ம சித்தன். ஆனால் ஞான சித்தருக்கு வந்து 64 சித்துகள், கோடி சித்துகள் பண்ணக்கூடியவர்கள். நீங்க எல்லாருமே ஞான சித்தர்கள் தாங்க. உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஜீவகாரணியம் பண்ண ஆரம்பிங்க. இது மேல்நிலைக்கு பெருமா நம்ம கொண்டு போவாங்க. வள்ளலார் சொன்ன மிகப்பெரிய வருகையும் சிறப்புமே இதாங்கய்யா. அவங்களுடைய தகுதிக்கு தக்கபடி ஒத்த கருத்துகளுடன் வந்து பயணம் செய்து வள்ளலார் சொன்ன அந்த பசி, பிணி, தாகம், இச்சை, புலை, கொலை, விபத்து இன்னும் யார் நீக்கிறார்களோ அவர்கள்தான் மோட்ச வீடாகிய அந்த ஜீவகாருண்ய வீட்டின் திறவுகோலை சாவியா உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த 8 சாவியில உங்களால் எந்த சாவி முடியுமோ அந்த சாவியை திறந்து மோட்ச வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுதான் சிறப்பு. அந்த 8 வகையால் இருக்கக்கூடிய அதைத்தான் நமது வள்ளலார் மடாலயத்தை சேர்ந்த அருளாளர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வந்து இங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுத்தியர்கள்லாம் பாருங்க என்னென்ன இங்க வள்ளலார் சொன்ன அந்த தாகம் தனித்து நடந்து கொண்டிருக்கு. நீர் மோர் கொடுத்துங்கிறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. எல்லாமே வள்ளலார் சொன்ன நெறி தான் இங்க பண்றாங்க. ஆனா வள்ளலார் சொன்ன நெறி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை சொல்றதுக்கு தான் நம்ம இந்த சங்கத்தை வச்சு நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் பல அருளாளர் இங்க பேச இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு டைம் வேணுன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சொல்லி வள்ளலார் வந்து திருமுகங்கள் கவிதங்கள் மூலமா நாங்கள் வள்ளலார் எல்லாரையும் வாழ்த்துவார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது சென்னை மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் அரசு ஒளி ஐயா, அவரை சார்ந்த ஜெயபிரகாஷ் ஐயா, என்னுடன் அருள் சகோதரி அம்மா சரவணகுமார் ஐயா, கேட்கிற உங்கள் அனைவருக்கும் வள்ளலார் சொன்ன தீர்க்காயுடும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழும் முதலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று வாழ்த்துவார்கள். இங்க இருக்கின்ற அம்பாளுடைய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொன்ன முச்சக்தி, இந்த 3 சக்திகளை திருவுடை அம்மன், வடிவுடை அம்மன், கொடியுடை அம்மன். வடிவுடை அம்மனுடைய அந்த வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மை என்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் வெற்றி கண்ணுதல்பால் மனார்ந்த முற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே என்று 10 செல்வங்களை வள்ளல் பெருமான் வாழ்த்துகின்றார். முதல்ல சொன்ன தாயிலாரென நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உன் திரு சந்நிதி அடைந்தேன். சந்நிதி தெரு தான், இந்த தெருக்கு பேரு சந்நிதி தெரு. வள்ளல் பெருமானுக்கு இந்த வழிதான் டெய்லி வருவாங்களாம். ஆனா ஒரு நாள் இந்த வழி வராம பக்கத்துல இருக்கிற நெல்லிக்காரன் தெரு வழியா போயிட்டாங்களாம். அந்த நெல்லிக்காரன் தெருவில் ஒரு நிர்வாண சாமி இருந்தாராம். வள்ளல் பெருமான் பார்த்த உடனே அதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான் என்று தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்து வள்ளலாரை அடையாளம் காமிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். இங்க நாம 2 பேரை பாக்குறோங்க. ஒருத்தர் நிர்வாணி, உடம்பு முழுசு ஒரு ஒட்டு துணிக்கிற இல்லாம படுத்துக்கிற ஒரு ஆளையும் பார்க்கிறோம். இந்த உடம்பே மூடி கையுறை வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன், மெய்யுற காட்டை வெறுவி வெண்துயிலால் ஐயோகோ மறைச்சன். இந்த உடம்பு முழுசும் ஒரு இடங்கள் இல்லாம மறைச்சுக்கின்ற வெண்ணாடை துறையை வள்ளலாரையும் இங்கதான் பாக்குறோம். ஒரு பக்கம் நிர்வாண சாமி, பக்கத்து தெருவில் நெல்லிக்காரன் பண்டார தெருவில்
இங்கே சந்நிதி திருவிழா தினசரி போகக்கூடிய உடம்பு முழுசு மறைக்கக்கூடிய அந்த வள்ளலாரையும் இங்கே தான் பார்க்குறோம். அதனால வள்ளல் பெருமான் நடமாடி 23 ஆண்டுகள் இந்த பகுதிக்கு சென்ற ஒரு மிகப்பெரிய அருள் இடம் தான் அந்த இடம். இந்த மண்ணே அருள் ஒற்றியூர். இங்கதான் பட்டினத்தாருக்கு மோட்சம் கிடைத்தது. எழுத்தறிவிக்கும் இறைவனாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களுக்கும் பல அந்த தேவாரம் பண்ண அவர்களுக்கும் பல அருளாளர்களுக்கும் மோட்சம் கொடுத்த இந்த இடத்துல நமக்கும் ஒரு நல்ல அருளாற்றல் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின்படி வள்ளலார் சொன்ன தீர்க்க ஆயுளும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நிபுணரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பற்றி வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று வாழ்த்தினார். அந்த வாழ்த்தை எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லி வாய்ப்பு தந்த அருள் உள்ளங்களுக்கு நன்றி 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 ஐயா.